வணக்கம் ஜோதிட நேயர்களே. நேற்றைய நிகழ்ச்சியில் துலா லக்னத்தை பற்றி பார்த்தோம். இன்று விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி யார் என்று கேட்டால் செவ்வாய். குடும்பஸ்தானாதிபதி 2க்குரியவன் குரு. இருவரும் இணைந்தாலே குருமங்கல யோகம் பெறுகிறார்கள். விருச்சிக லக்னத்திற்கு மட்டுமல்ல, குரு செவ்வாயும் எங்கிருந்தாலும் சரி குருமங்கல யோகம் பெறுகிறார்கள். விருச்சிக லக்னத்திற்கு மிக மிக விசேஷம். ஏனென்றால் 2க்குரியவன் அவராக வருகிறார். அப்படி வரும்பொழுது நேரடியாக 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை குரு பார்ப்பார். இவர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் என்று கேட்டால், புத்திர ஸ்தானாதிபதியும் குருவாக வருகிறார், புத்திர காரகனும் குருவாக வருகிறார். லக்னாதிபதி இணைந்து பலம் பொருந்தி விட்டால் நல்ல குழந்தை பிறக்கும். இது மிக மிக முக்கியம். அழகான குழந்தை, அறிவுபூர்வமான குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பெண் ஜாதகத்திலும் அமைந்திருக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் இவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு சின்ன ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், குருமங்கல யோகம் மிக மிக விசேஷம். எதிலையும் விவேகத்துடனும் வீரத்துடனும் செயல்படுவார்கள், அறிவுடன் செயல்படக்கூடியவர்கள். விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு செவ்வாயும் குருவும் இணையும் பொழுது இப்படி ஒரு அம்சம் அங்கே இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்ட ஜாதகர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உணவில் கவனம் தேவை. நல்ல சாத்வீக உணவு எடுத்துக்கொண்டால் அவருடைய மனநிலையும் நன்றாக இருக்கும். மேலும் அவர்கள் முன்னேறுவதற்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். சிறு சிறு யோகா பயிற்சிகள் செய்து கொண்டு வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும்.